இது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. கள்ள ஓட்டு போடுறது அப்படின்றது வந்து ஒரு சாதாரண விஷயமா ரொம்ப ஈஸியா நடந்துகிட்டு இருந்தது. அத கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அத கண்ட்ரோல் பண்ணி எடுத்துட்டு வர பல முயற்சிகள் எடுத்தாங்க. இப்ப என்ன அப்படின்னு பார்த்தா 1,00,000 போலி வாக்காளர்கள் உருவாகியிருக்கிறாங்க அப்படின்றத ராகுல் காந்தி ஒரு ஆதாரத்தோட வெளியிடுறாரு. இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு ரஜினி குறிப்பிடுறாரு. உலக அளவுல அதாவது மோடி பிரதமர் ஆவறதுக்கான வாய்ப்பே இல்லாம போயிருந்திருக்கும். இத வந்து சரியா பண்ணியிருந்தா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. எங்க இந்த அலட்சியம் ஏற்படுது? இப்போ முக்கியமா எனக்கு கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, அந்த தந்தை பெயர் அப்படின்ற இடத்துல வந்து சும்மா கீபோர்ட்ல வந்து ஒரு 4 எழுத்த, ஒரு 5 எழுத்த சேர்த்து வச்சு டைப் பண்ணி விட்ட மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் இதுக்கு பொறுப்பா? இல்ல மேல சொல்லி தான் இத வந்து செய்றாங்களா? பக்கத்துல வச்சு ஒரு ஃபோட்டோ, ஜூம் பண்ணி ஒரு ஃபோட்டோ, வைட்ல வச்சு ஒரு ஃபோட்டோ இந்த மாரி எடுத்து ஓட்டர் ஐடிய ரெடி பண்றது. இதெல்லாம் வந்து இத கவனிக்காம எப்படி தேர்தல் ஆணையம் என்ன வேலை பாக்குது? இது ராகுல் காந்தி அவர்கள் வந்து நேத்து பிரஸ் மீட்ல அந்த பிரசன்டேஷன் பிபிபிடி ஃபார்மேட்ல கொடுத்து இந்த மாதிரி irregularities இருக்கு, ராதர் அந்த எலக்டரல் ரோல்ல வந்து இவ்வளோ டிஸ்பாரிட்டிஸ் இருக்குன்னு சொல்றது வந்து உண்மையாலுமே வருத்தக்கூடிய விஷயம். ராகுல் காந்தி சொன்னது வந்து வரவேற்க தகுந்த விஷயம். ம். ஏன்னா ஒரு ஜனநாயக நாட்டுல தேர்தல் நடத்துறதுக்கு அடிப்படையா அமையறது வந்து வாக்காளர் பட்டியல். அந்த வாக்காளர் பட்டியல்ல வந்து சரியா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நிர்ணயிக்க வேண்டிய கடமை எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்குது. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதற்கு வந்து ராகுல் காந்திக்கு வந்து நம்மளுடைய பாராட்டுகள். ஒரு 40 பேர் கொண்ட குழுவை வச்சு ஒரு 6 மாசம் இந்த வேலையை பார்த்து செஞ்சிருக்காங்க. ஸோ இது வந்து எலக்டரல் ரோல்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம். இது வந்து நம்ம கண்டிப்பா பாராட்டி தான் ஆகணும். இதை வந்து எலெக்ஷன் கமிஷன் சரி பண்ணி தான் ஆகணும். ம். இது வந்து ஆதாரப்பூர்வமா அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது என்னன்னா, யூகத்தின் அடிப்படையில ராகுல் காந்தி வந்து நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். ம். அவர் அந்த யூகத்தின் அடிப்படையில வைக்கும்போது இப்ப ரஜினி கூட சொன்னா அப்படி பீகார்ல வந்து பூத் லெவல் ஏஜென்ட் எல்லாம் இல்ல அப்படின்னு சொன்னார். அவர் எந்த அடிப்படையில பேசுறாருன்னு தெரியல. இப்ப கூட வந்து ஒரு சமீபமா எஸ்ஐஆர் வந்து பீகார்ல நடந்துகிட்டு இருக்கு. ம். அந்த ஆக்டிவிட்டியில வந்து பிஎல்ஏஸ் 1,00,000 பேரு, வாலண்டியர்ஸ் 4,00,000 பேரு, 12 அரசியல் கட்சிகளை சார்ந்த 1,60,813 பூத் லெவல் ஏஜென்ட் வந்து பீகார்ல இந்த எஸ்ஐஆர் ஆக்டிவிட்டியில ஈடுபட்டு இருக்காங்க. ம். அப்ப இது கட்சிகளுக்கெல்லாம் வந்து தேர்தல் பூத் ஏஜென்ட் இல்ல அப்படிங்கறது அவர் எதை வச்ச அடிப்படையில பேசுறாருன்னு எனக்கு தெரியல. அவர் வந்து அவருடைய தரவுகளை வந்து சரி பண்ணிக்கணும். அடுத்தது வந்து இந்த ஃபார்ம் 6 அது மீறி கொடுத்த டேட்டாலாம் எனக்கு அக்செப்டபிள். அந்த 1,250 கொடுக்குறாரு. ம். அதுல வந்து டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் 11,965, ஃபேக் அண்ட் இன்வாலிட் அட்ரஸ் 40,009, பல்க் ஓட்டர்ஸ் 10,452, இன்வாலிட் போட்டோஸ் 4,132, மிஸ்யூஸ் ஆஃப் ஃபார்ம் 16 33,692. ம். இதுல இப்ப ரஜினி கூட குறிப்பிட்ட அப்படி ஃபார்ம் 6 வந்து நிறைய பேர் தவறா பயன்படுத்திருக்காங்கன்னு. நிறைய பேர் தவறா இது ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போது இதை வந்து மிஸ்கோட் பண்றாரு. ம். என்ன பண்றாருன்னா இது வந்து 18 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ளார முதல் தலைமுறை ஓட்டரா வரவங்க வந்து இந்த ஃபார்ம் 6 யூஸ் பண்ணுவாங்க. ம். ஆனா பாருங்க இந்த ஷாக்குன் ராணி வந்து 70 வயசு ம். அப்படிங்கிறார். இது வந்து தவறான ஒரு சுட்டிக்காட்டல். ஃபார்ம் அதாவது இப்போ ஒரு 90 வயசா இருந்தாலும் சரி, 50 வயசா இருந்தாலும், 70 வயசா எந்த வயசானாலும் அவர்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால இன்னைக்கு தேர்தல் ஆணையத்துல வாக்கு இல்ல அப்படின்னாக்கா அவங்க ஃபார்ம் 6 வச்சுதான் பதிவு பண்ணி ஆகணும். ம். அந்த ஃபார்ம் 6 இது கிரைட்டீரியா என்னன்னா மினிமம் ஏஜ் கிரைட்டீரியா தான் 18 வயசே ஒழிய நீங்க 90 வயசுல இருக்கிறவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டரா நீங்க பதிவு பண்றீங்கன்னா பதிவு பண்ணாம இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சோ அது அந்த இடத்துல வந்து அந்த 33,000 சில்லற பேருமே வந்து 90 வயசு சார்ந்தவங்கங்கிற மாதிரி இவங்க பேசுறது வந்து ஒரு ராங் இல்ல இன்ஃபர்மேஷன். அப்ப அந்த 33,000 பேருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து ஓட்டு இல்லாம இருந்திருக்கு. இப்பதான் அவங்கள சேர்த்திருப்பாங்க அந்த ஃபார்ம் 6 மூலமா அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா? ஆமா இப்ப இந்த ஃபார்ம் 16ங்கிறது அவங்க சொல்ற குற்றச்சாட்டு என்னன்னா இது வயதை வச்சு சொல்றாங்க. ம். நான் சொல்றது என்னன்னா இப்ப ஒரு 90 வயசு ஆனாலும் அவருக்கு இதுவரைக்கும் தேர்தல் ஆணையத்துல வாக்கு இல்ல அப்படின்னாக்கா அந்த 90 வயசு ஆனவரும் அந்த ஃபார்ம் 6 தான் பயன்படுத்தணும். சரி. 18 வயசு முடிஞ்ச ஒரு இளைஞன் புதுசா வாக்களிக்க போகிறான், எனக்கு இது வரைக்கும் வாக்கு இல்லைனாலும் அவனும் அந்த ஃபார்ம் 6 தான் யூஸ் பண்ணி ஆகணும். அப்ப இது வந்து
ஏதோ ஒரு வயது கடந்தவர்கள் வந்து இந்த ஃபார்ம் 6 பயன்படுத்துறது வந்து ஒரு தவறுங்கிற மாதிரி ஒரு பொய் பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறாங்க. சோ அது வந்து ஒரு தவறுதலான குற்றச்சாட்டு. சரி. அடுத்தது வந்து இந்த போலிங் ஸ்டேஷன்ல வந்து 5 மணிக்கு மேல 10% எப்படி வாக்கு ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரஜினி வந்து ஒரு கேள்வி யாரோ கேட்டாங்கன்னு எழுப்புறாரு. அதாவது இப்ப நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் 5 மணிக்கு தேர்தல் ஆணையம் வந்து ஒரு வாக்கு சதவீதத்தை சொல்றாங்கன்னா அது 5 மணி வரைக்குமான வாக்கு சதவீதம் இல்ல. ஏன்னா அவங்க இந்தியா பூரா ஒரு மாநிலத்தை பூரா அவங்க எல்லாம் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ ஒரு 5 மணிக்கு அனௌன்ஸ் பண்றாங்கன்னா அது வந்து ஒரு 3:30 மணிக்கு உண்டானதோ இல்ல 4 மணிக்கு உண்டானதோ அந்த வாக்குப்பதிவா இருக்கும். அப்போ நம்மளே தேர்தல் நேரத்துல நம்ம வாக்களிக்க போகும்போது என்ன பார்த்திருப்போம்னா நீங்க அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல வர்றவங்களை எல்லாத்தையுமே ஃப்ரீயா அலோவ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனா அந்த கட் ஆஃப் டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா எத்தனை பேர் இருந்தாலும் அதுக்கு உண்டான டோக்கனை கொடுத்து உள்ளார நிக்க வச்சிருவாங்க. அங்க இருக்கக்கூடிய பூத் ஏஜென்ட்களுக்கு பூராமே காமிப்பாங்க, பாருங்க இதுதான் கடைசி டோக்கன்ங்கிறது. அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி போர்ஸ் கிட்டையும் சொல்லிடுவாங்க இது மேல யாரு வந்தாலும் அலோவ் பண்ண முடியாதுன்னு. அப்போ இந்த 5 மணிக்குல இருந்து அதுக்கப்புறம் பதிவாகிறது வந்து வெறும் அது தேர்தல் நேரத்துக்கு உண்டானது மட்டும் இல்ல. இன்னைக்கு பல வாக்கு சாவடிகள்ல பார்த்திருக்கிறோம், அங்க கூட்டம் அதிகமா இருந்தா 7:30 மணி வரைக்கும் வாக்கு போட்டிருக்காங்க இந்த மாதிரி டோக்கனை வாங்கிட்டு. அப்போ ஒரு 5 மணியில இருந்து வாக்கு பதிகிறது வந்து இத்தனை சதவீதம் வருதுன்னா அது 5ல இருந்து 6 வரைக்கும் உண்டானது அல்ல. 4 மணியில இருந்து அந்த கடைசி வாக்குப்பதிவு எவ்வளவு நேரம் ஆச்சோ அதுக்கு உண்டான நேரம். அப்ப இதுல இது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சிசிடிவி கேக்குறாங்கன்றார். இப்ப எனக்கு என்ன ஒரு உடன்பாடு இருக்குன்னா இதே வந்து ராகுல் காந்தி 2 கிளைம் வைக்கிறாரு. எங்களுக்கு வந்து இது மெஷின் ரீடபிள் ஃபார்மட் இல்ல, அந்த மெஷின் ரீடபிள் ஓசிஆர் ஷீட்ல கொடுத்திருந்தாங்கன்னா எங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த சிசிடிவியை வந்து எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 வருஷத்துக்கு வேணும் அப்படிங்கிறார். இதுல என்ன ஒண்ணுன்னா இதே வந்து 2018ல அன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் கமல்நாத் வந்து சுப்ரீம் கோர்ட்ல இந்த மாதிரி ஒரு டபுள் ஓட்டர் ஐடிஸ் வந்து நிறைய ஒரு 36 பேருக்கு பக்கமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் வருது. அப்ப அந்த தீர்ப்புல சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த மாதிரி எலக்டரல் ரோல் கொடுக்கக்கூடியது வந்து எந்த ஃபார்மட்ல கொடுக்கணுங்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய முழு உரிமைன்னு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் 2018ல கமல்நாத் தொடுத்த வழக்குல. அப்ப இப்ப இவர் சொல்லும் போது என்னன்னாக்கா அவங்க கொடுக்கக்கூடியதை வந்து கொடுக்காம விட்டுட்டாங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எழுப்புறாரு. அது வந்து தவறுதலான குற்றச்சாட்டு. இல்ல அதாவது அதை கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்க ரூல்ஸே மாத்திக்கிறாங்க அப்படின்றதுதான் ஒரு அதான் சொல்ல வரேன். தவறான கருத்து. நான் அதனாலதான் சொல்றேன் இந்த கமல்நாத்தினுடைய வழக்கு எப்ப வந்தது 2018ல. சரி. இப்ப இவங்க அனாலிசிஸ் பண்றது எப்போ 2024 25ல தான் பண்றாங்க. அதுவும் அனாலிசிஸ். இந்த வழக்கு வந்தது 2018ல தீர்ப்பு வருது. அப்ப அவங்க தெளிவா சொல்றாங்க எந்த ஃபார்மட்ல அந்த எலக்டரல் கொடுக்கணும்ங்கிறது எலெக்ஷன் கமிஷனுடைய பெரராகேட்டிவ். எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மெஷின் ரீடபிள் ஃபார்மட்ல கொடுக்கலாங்கிறது எனக்கு உடன்பாடு தான். எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம டிஜிட்டல் எராவா வந்துட்டோம். நம்ம வந்து ஒரு மெஷின் ரீடபிள் ஃபார்மட்ல கொடுக்கலாம். ஆனா ராகுல் காந்தி வந்து இங்க வந்து மிஸ்கோட் பண்றாரு. சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை கூட அவர் ஹைட் பண்ணிட்டு கொடுக்கக்கூடிய ஃபார்மட்ல அவர் கொடுக்காம எலெக்ஷன் கமிஷன் இருக்காங்கங்கிற மாதிரி ஒரு தவறுதலான குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அது வந்து பப்ளிக்க வந்து மிஸ்லீட் பண்ணுது. சரி. அடுத்தது வந்து அவர் அதே இதுல வந்து இன்னொரு குற்றச்சாட்டு சொல்றாரு. இந்த ஆதித்யா ஸ்ரீவஸ்தவாங்க வந்து கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிராலேயே இவங்க பெயர் இருக்குன்ட்டு அது ஏற்கனவே உத்தரப்பிரதேஷ் எல்லாம் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இல்ல இவங்க எங்களுடைய ஓட்டர் லிஸ்ட்லயே கிடையாது, கர்நாடகா ஓட்டர் லிஸ்ட்ல மட்டும்தான் இருக்காங்கன்ட்டு. அப்போ இதுல இன்னொன்னு என்னன்னா இன்னைக்கு வந்து ரஜினி கூட சொன்ன அப்படி ராகுல் காந்தி அதை பேசுறாரு. என்ன சொல்றாரு? நாங்க கர்நாடகால வந்து நாங்க 16 சீட்டு நாங்க ஜெயிக்கலான்னு எதை வச்சு அவங்களுடைய இன்டர்னல் போல வச்சு அவங்க ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க. இப்ப கருத்து கணிப்பு எடுப்ப இப்ப கூட தான் ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்காரு நாங்க 234 தொகுதியிலையும் ஜெயிச்சிருவோம்னு. ஸ்டாலின் 234 தொகுதியிலையும் நாங்க ஜெயிச்சிருவோம்னு சொல்றாரு. அது அவருடைய யூகம். நாளைக்கு வந்து அவங்க ஜெயிக்கலன்னா பாருங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து பித்தலாட்டம் பண்ணிருச்சுன்னு சொன்னா அது எவ்வளவு அபத்தமான வாதமோ அதோ அபத்தமான வாதம் வந்து இன்னைக்கு ராகுல் காந்தி முன் வச்சிருக்கிறது. சரி. அப்ப இன்னைக்கு எங்கேயாவது வந்து ஒப்பீனியன் போல், எக்ஸிட் போல், இந்த மாதிரி இன்டர்னல் போல் எல்லாம் வந்து பக்காவா இருக்குங்கிற ஏதாவது ஒரு கேரண்டி இருக்கா? அதுக்கு மேல என்ன சொல்றாரு ராகுல் காந்தி அவர்கள்னா இது வந்து புல்லட் ப்ரூஃப் அப்படிங்கிறார். யாருமே சந்தேகப்பட முடியாத ஒரு டாக்குமெண்ட் ப்ரூஃப் நாங்க வச்சிருக்கிறோம், எவிடன்ஸ் வச்சிருக்கிறோம் சொல்லிட்டு எங்க வந்து சிக்கல் வருதுன்னா இந்த தேர்தல் ஆணையம் வந்து கிரிமினல் கொலூஷன், கிரிமினல் கூட்டு வச்சிருக்கிறாங்க பாரதிய ஜனதா கூட. அப்போ இந்த மாதிரி ஒரு நீங்க கிரிமினல் குற்றச்சாட்டு வந்து நீங்க ஒருத்தங்க மேல தாக்கும் போது
என்ன ஆதாரம் இருக்கு? நீங்க இதை சொல்ற மாதிரி இதுதான் உங்களுக்கு அருமையான ஆதாரம்னா நீங்க பிரஸ் மீட் கொடுத்ததுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. நிறைய பேர் ஏன் பிரஸ் மீட் கொடுத்தீங்கன்றாங்க. பிரஸ் மீட் கொடுக்கட்டும், மக்களுக்கும் தெரியட்டும், தப்பு கிடையாது. ஆனா நீங்க ஒரு கிரிமினல் கொலூஷன் பாரதிய ஜனதா கூட இசிஐக்கு இருக்குன்னு இவ்வளவு ஒரு அப்பட்டமான ஒரு பலத்தை நீங்க குற்றச்சாட்டு செய்யும் போது அதுக்கு பயங்கரமான ஆதாரம் என்கிட்ட இருக்குதுன்னு நீங்க பப்ளிக்ல டிக்ளேர் பண்ணும்போது ஏன் நீங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் ஃபைல் பண்ண கூடாது? ஏன் பண்ணக்கூடாது? கிரிமினல் கொலூஷன்ன்றீங்க, இல்ல வெறும் மீடியாவோட ஏன் நிறுத்துறீங்க? இல்ல இத அவர் பண்ணாம இருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அடுத்து அங்கதான் போவாங்க. அடுத்து கண்டிப்பா சுப்ரீம் கோர்ட் தான் போவாங்க. அப்படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு இவங்க போகலன்னா ராகுல் காந்தி சொன்னது பூரா அப்பட்டமான பொய்ன்னு நீங்களே இந்த மீடியால போட்டு சொல்லணும். கண்டிப்பா. இல்ல எனக்கு என்ன சந்தேகம்னா, இல்ல அவரு வந்து வாக்காளர் திருத்த பட்டியல்ல இவ்வளவு குளறுபடிகள் இருக்கு அப்படின்னு சொல்ற வரைக்கும் அதை வந்து நம்ம 100% வந்து ஏத்துக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி இந்த இடம் நாங்க ஜெயிக்கிறதுக்காக இருந்த இடம், ஆனா நாங்க வந்து தோத்து போயிட்டோம், அதுக்கு இந்த வாக்காளர் பட்டியல் காரணம்ன்றது அவர் சொல்லக்கூடிய கருத்து, அது அவருடைய விருப்பம். அதை வந்து நீங்க சொல்ற மாதிரி வந்து அந்த எக்ஸிட் போல வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாதுன்றதெல்லாம் ஒத்துக்கலாம். ஆனா வாக்காளர் திருத்த பட்டியல் அப்படின்றது இப்போ இந்த தெருவில் இவங்க இங்கே இருக்கிறாங்க, இவங்களுக்கு இங்கே தான் ஓட்டு இருக்குது அப்படின்றது இன்னைக்கு நம்ம ஊரில் இருக்கிற கவுன்சிலருக்கு தெரியும். இன்னைக்கு நான் வந்து என்னுடைய ஊர் வந்து வேற ஒரு ஊராக இருக்குது, நான் சென்னையில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் என்னோட ஓட்டு எங்கே இருக்குது அப்படின்றது அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும். அப்போ வெவ்வேறு இடங்களில் அட்ரஸ் மாறி இருக்கு, ஃபோட்டோ மாறி இருக்கு, ஆனால் அதை வச்சு வாக்கு அளிக்கப்பட்டிருக்கா அப்படின்றதெல்லாம் இப்போ இங்கே பேசுகிறாங்க. இப்போ இவ்வளோ நம்பர்ஸ் மாறி இருக்கே, இதை கூட பார்க்காம அந்த தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுச்சு அப்படின்றது தானே அங்கே கேள்வி. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அங்க இருக்க ஆல்ரெடி கவர்மெண்ட்ல இருக்கவங்க கூட இவங்க கூட்டா இருக்கிறாங்களா, அது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி சரியா செயல்படுதா அப்படின்றது தான் இப்போ அவருடைய கேள்வி. சூப்பரான கேள்வி சதீஷ், நீங்க கேட்டது நியாயமான கேள்வி. இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு பூத் ஏஜென்ட்டுக்கும் அங்க தெருவில் இருக்கிறவங்க யாரு, எந்த வீதியில எத்தனை பேர் இருக்காங்க, எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க பூரா பூத் ஏஜென்ட்டுக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா தெரியும். இப்போ இந்த தொகுதியில மகதேவாபுரால இவங்க சொல்லக்கூடியது 1,250,000 இந்த போலி வாக்காளருங்கன்றாங்க. அந்த தொகுதியினுடைய வாக்காளர்கள் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா அந்த சட்டமன்றத்துக்கு உட்பட்ட வாக்காளர்கள் 6,07,135. சோ அப்ப இதனுடைய சதவீதம் பாத்தீங்கன்னா 16.5%. சோ 17% இதுல வந்து இந்த மாதிரி குறைபாடுகள் இருக்கு. அப்போ இந்த வாக்கு சீட்டு பூராமே ஒவ்வொரு பூத் ஏஜென்ட்டுகளுக்கும் கொடுத்திருப்பாங்க இல்லையா? நீங்க சொல்ல மாதிரி உங்க ஏரியா 6 லட்சம் பேரோட கொடுத்திருப்பாங்களான்றது தானே சார் கேள்வி. அது 6 லட்சம் பேருக்கு உண்டானது கொடுத்திருப்பாங்க சுரேஷ். சரி, என்ன பேசுறீங்க நீங்க? அதாவது அந்த பூத் ஏஜென்ட்டுக்கு அது போயிடும் சார். அந்தந்த பூத் ஏஜென்ட்டுக்கு அந்தந்த வாக்காளர் இதுல வந்து யாரு ஓட்டு போட போறாங்கன்ற லிஸ்ட் மட்டும் தானே ஒரு பூத் ஏஜென்ட் கிட்ட இருக்கும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த கம்பேரிசன் அப்படின்றது சுரேஷ் நான் அதத்தான் சொல்ல வரேன். இல்ல எப்படிங்க டபுள் ஓட்டிங்ல வரும்? நீங்க ஒரு இடத்துல நான் சொல்லக்கூடிய பதில உள்வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க அடுத்த கேள்வி கேட்கிறதுக்கு ஏதுவா இருக்கும். சொல்லுங்க சார். இப்ப உதாரணத்துக்கு இப்ப சுரேஷ் ஹவுஸ் நம்பர் 0 ஃபாதர் ABCDEF அடிச்சா உங்க தொகுதியில் இருக்கக்கூடிய பூத் ஏஜென்ட்டுக்கு என்னடா சுரேஷுக்கு ஹவுஸ் நம்பர் 0 ஃபாதர் ABCDன்னு போட்டிருக்காங்கன்னு கேள்வி கேட்கணும்னு தோணுமா தோணாதான்னு கேக்குறேன். கண்டிப்பா. இதை ஏன் வந்து கேள்வி என்னன்னா இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் இதை சரி பண்ணிருக்கணும். ஆனாலும் அடுத்த லெவல் என்னன்னா இந்த பூத் லெவல் ஏஜென்ட் வந்து இன்னைக்கு காங்கிரஸும் இந்த பூத் வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க பார்த்திருப்பாங்க இல்லையா? அப்போ இந்த சட்டசபைக்கு இந்த அதாவது இந்த அனாலிசிஸ் கேட்க போகும்போது வந்து அடிச்சு விரட்டுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டையும் ராகுல் இல்ல அது எப்ப பண்றாருனாக்கா இந்த அனாலிசிஸ் பண்ணும்போது எலெக்ஷன் டைம்ல கிடையாது. நீங்க வந்து ஒரு கருத்தை தவறா சித்தரிச்சிடக்கூடாது. அப்போ அவங்க நம்மளுடைய கேள்வி என்னன்னா இந்த 16% இது எல்லா பூத்துக்குமே ஈக்குவலா பிரிஞ்சிருக்குன்னு கூட வச்சுக்கோங்க. ஒரு ரொம்ப சாதாரணமான ஒரு கிளாரிபிகேஷன். இப்போ ஒரு ஆதார் நம்பர் இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு ஆதார் நம்பரை போட்டா அவங்களோட டீடைல்ஸ் வந்து வந்துடுது. இப்போ ஆதார் நம்பரோட வாக்காளர் அடையாள அட்டை நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு தடவை தான் அவங்களால வந்து அந்த இடத்துல வாக்களிக்க முடியும் அப்படின்றது உறுதி செய்யப்படும். இதெல்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு ரொம்ப நார்மலா ஒரு பிரைவேட் கம்பெனில ஒரு டெண்டர் கொடுத்து எங்களுக்கு இந்த மாதிரியான ஃபார்மேட்ல வேணும், ஒருத்தர் ஒரு தடவை தான் ஓட்டிங் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்போ ஒரு பிடிஎஃப்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு பேரை போட்டா அது இப்போ நீங்க சொல்ற மாதிரி பேர் மாறி இருக்குதுன்றது மேட்டர் கிடையாது. ஒரே பேர் எப்படி ரிப்பீட் ஆயிருக்கு, ஒரே அட்ரஸ் வந்து எப்படி ரிப்பீட் ஆகுது, இந்த அட்ரஸ்ல 4 பேர் தான் அந்த வீட்டில் இருக்க முடியும் அப்படின்றதெல்லாம் அது ஏன் மாறி இருக்கு அப்படின்றத
கவர்மெண்ட் பண்ணியிருக்கணும்ல சார், தேர்தல் ஆணையம் பண்ணியிருக்கணும்ல. நீங்கள் பூத் ஏஜென்ட்டை குறை சொல்கிறது 100% நம்ம ஒத்துக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடியே கவர்மெண்ட் ஏன் இதை சரியாக பண்ணலை அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குல்ல. ஐ மீன் தேர்தல் ஆணையம் ஏன் இதை சரியாக பண்ணலை அப்படின்னு ஒரு ரொம்ப சாதாரணமான ஒரு கிளாரிஃபிகேஷன் தானே. நான் சொன்னதை நீங்க மறந்துட்டீங்களா இல்லையான்னு தெரியல. நான் ஆரம்பத்துல ஆரம்பிக்கும் போதே நான் சொன்னது, ராகுல் காந்தி இந்த மாதிரி தரவுகளின் அடிப்படையில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு பூரா எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு தான் நான் இதை ஆரம்பிச்சிருக்கேன். கண்டிப்பா கண்டிப்பா. எங்கேயாவது வந்து இதுல எலெக்ஷன் கமிஷன்ல வந்து குற்றச்சாட்டு இல்லன்னு நான் எங்கேயாவது சொல்லியிருக்கிறேன்னா? இல்ல, அதனாலதான் அவர் வந்து பாஜகவோட கூட்டணி சேர்ந்துக்கிறீங்களா, கவர்மெண்ட் வந்து அவங்களோட தேர்தல் ஆணையம் வந்து சேர்ந்துக்குதா, அதிகாரிகள் வந்து ஒன் சைடா செயல்படுறாங்களான்ற கேள்வியை ராகுல் காந்தி முன்வைக்கிறாருன்னு சொல்றேன். இல்ல, அதைத்தான் சொல்ல வரேன். இது அபத்தமான ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்றேன். மத்தது வரைக்கும் ஓகே. ஆனா இப்ப வந்து பாரதிய ஜனதா ஜெயிச்சதே இந்த கூட்டு சதியினாலதான் அப்படிங்கறதான் அத அபத்தமான வாதங்கிறேன். என்ன வாதம்னா, அவர் சொல்லக்கூடிய காரணம், நாங்க இன்டர்னல் போல் எடுத்திருந்தோம், 16 தொகுதியில வந்து நாங்க ஜெயிப்போம்னு நினைச்சோம், 9ல தான் நாங்க ஜெயிச்சோம், மீதி 7 தொகுதி. அப்ப என்ன அர்த்தம்? இதெல்லாம் அபத்தமா இல்லன்னா? இல்ல, அந்த 7 தொகுதியில தோத்தோம், அதனால நாங்க அதுக்கப்புறம் ஏன் தோத்தோம்னு தேடும் போது இந்த வாக்காளர் பட்டியல்ல வந்து குழப்பம் இருக்கு அப்படின்னு தானே சொல்றாரு அவரு. சரி, இப்ப இன்னைக்கு பெங்களூர் வந்து இன்னைக்கு சிட்டி அந்த சென்ட்ரல் தொகுதி இதுல மீதி அதுல வந்து 6 சட்டமன்ற தொகுதி இருக்கு. மீதி 5 சட்டமன்ற தொகுதியில யார் ஜெயிச்சாங்க சொல்லுங்க? யார் ஜெயிச்சாங்க சுரேஷ்? காங்கிரஸ் தான் ஜெயிச்சாங்க. அப்ப இந்த ஒரு தொகுதியில மட்டும் தான் வந்து பாரதிய ஜனதா கூதல் பண்ணுவாங்க. இந்த இடத்துல எப்படி ஜெயிச்சாங்கன்றதான கேள்வியா இருக்கு. யார் ஜெயிச்சாங்கன்றத எப்படி ஜெயிச்சாங்கன்றதான சார் கேள்வியா இருக்கு. விஜய் கிருஷ்ணா, உனக்கு நேரம் வருமா? நீ நேரம் வரும்போது உனக்கு தெரியும். ஆன்லைன்ல இருக்காரு, அவர் பேசி முடிச்சிட்டோம். அடுத்து ஆன்லைன்ல இருக்கும்போது டிஸ்டர்பன்ஸ் பண்ண கூடாது. ஒரே நிமிஷம் சார், சொல்லுங்க. நீங்க இல்ல ஒரு கேள்வியா முன்வைக்கிறீங்களா? நீங்க கேள்வியை முன்வைங்க, நான் அதுக்கு உண்டான கேள்விக்கு பதில் சொல்றேன். ஏதோ கேள்வி இருந்தா கேட்கட்டும் விஜய் கிருஷ்ணா, நான் பதில் சொல்றேன். இல்ல நந்தகுமார் சார், நீங்க சொல்லுங்க. கேள்வி இப்ப கேளுங்க விஜய் கிருஷ்ணா. எப்படி ஜெயிச்சீங்கன்றதான கேள்வி. இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க அப்பத்தோன்னு சொல்றீங்களே, இங்க எவிடன்ஸோட இருக்கு எல்லாமே, சரிங்களா? நீங்க இல்ல நீங்க கோட் பண்ண 2018 மத்திய பிரதேஷ் எலெக்ஷன்ல 60 லட்சம் பேரு, சரிங்களா? 60 லட்சம் ஃபேக் ஓட்டர்ஸ் எப்படி வந்தது, சரிங்களா? நான் பல இன்சிடென்ட் சைட் பண்றேன். அதாவது இதெல்லாம் சொன்னீங்களே, இதுக்கு பின்னாடி போங்க. இல்ல ஒரு கேள்வி ஆர்கியூ பண்ணாதீங்க. அவர்ட்ட கேள்வி கேட்கறத மட்டும் உங்க டர்ன் வரும்போது அவர் பேசி முடிட்டோம். நந்தகுமார் சார், நீங்க சொல்லுங்க. அப்ப நம்மளுடைய இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா, இப்போ ஒரு தொகுதியில பாரதிய ஜனதா ஜெயிச்சது வந்து பாரதிய ஜனதா பித்தலாட்டம் பண்ணிருச்சுன்னா, மீதி 5 தொகுதியில காங்கிரஸ் ஜெயிச்சிருக்க, மீதி 5 தொகுதியில காங்கிரஸ் பித்தலாட்டம் பண்ணிருக்கா? என்ன இந்த வாதத்தை அபத்தம்னு சொல்லாம வேற எப்படி சொல்றது நம்ம? இல்ல சார், அவங்க வந்து அந்த இடத்துல தோத்து போன இடத்துல ஒரு ஆய்வு நடத்துறாங்க. அந்த ஆய்வுல நம்ம ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி நாங்க ஒரு ஆய்வு நடத்திருந்தோம். ஆய்வுங்கிறது சுரேஷ் இதேதான் நான் சொல்றேன். இன்னைக்கு இதே மகாராஷ்டிரால துலேங்கிற ஒரு பாராளுமன்ற தொகுதி இருக்கு, அதுக்கு கீழே 5 சட்டமன்ற தொகுதி இருக்கு. அதுல 4 எம்எல்ஏ வந்து பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க, 1 வந்து காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க. அப்ப அந்த ஒரு தொகுதியில காங்கிரஸ் ஜெயிச்சனால அந்த தொகுதியில காங்கிரஸ் பித்தலாட்டம் பண்ணிருச்சுன்னு எடுத்துக்கலாம். இல்ல, அந்த ஒரு தொகுதியில வாக்காளர் பட்டியல்ல குழப்பம் இருந்தா கேள்வி வரும்ல சார். இப்போ இவங்களுடைய கேள்வி என்னன்னா, இப்போ அந்த நீங்க சொல்ற மாதிரி 6 சட்டமன்ற தொகுதியில 5ல வந்து காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க, ஒரு இடத்துல இவங்க தோத்து போறாங்க. இங்க எப்படி நம்ம தோப்போன்ற ஒரு சந்தேகம் வந்து அதுக்கப்புறமா அந்த பேப்பர் எடுத்து பார்க்கும்போது அதுல இவ்வளவு குளறுபடி இருக்கு அப்படின்னு சொல்றதே தப்பா? 1 லட்சம் பேர் போலி வாக்காளர்கள் இதுல இருக்கிறாங்க, அதனாலதான் நாங்க தோத்துருக்கோமோன்ற ஒரு கேள்வி எழுப்புறதே தப்பான்னு கேக்குறேன். இல்ல, 1 லட்சம் போலி வாக்காளர்கள் இருக்காங்கன்னு கேள்வி எழுப்புறது தப்பு இல்ல. ஆனா மீதி இருக்கக்கூடிய 5 தொகுதியிலும் அதை ஏன் செய்யல? அவங்க ஜெயிச்ச தொகுதியிலேயே இதை செஞ்சிருக்கணும் இல்லையா? இல்ல, அது 70க்கு பாராளுமன்றத்துல அவங்க ஜெயிச்சாங்க இல்லையா? 70க்கு மேற்பட்ட இடம் நீங்க வந்து இல்ல அவங்க ஒரு பாராளுமன்றத்துல ஜெயிக்கிறாங்க இல்ல சார், ஒரு ஆதாரத்தை அவங்க கொடுத்திருக்காங்க. நீங்க எனக்கு இந்த ஆதாரம் பத்தாது. அனாலிசிஸ்ங்கிறது என்ன சதீஷ் சார்? நீங்க சதீஷ் அனாலிசிஸ்ங்கிறது என்ன? நீங்க வெச்சிருக்கக்கூடிய டேட்டால ஒரு தொகுதியை மட்டும் எடுத்து நீங்க அனாலிசிஸ் அந்த ஒரு தொகுதி இது வந்து ஒட்டுமொத்த சார் அவர் எடுத்த அனாலிசிஸ் இல்ல சார். எந்த விதத்துல எடுத்துக்க முடியும்? தேர்தல் ஆணையம் கொடுத்த வாக்காளர் பட்டியல்ல அவங்க சில கேள்விகள் எழுப்புறாங்க. அவங்க எந்த ஆய்வும் பண்ணல. அவங்க ஏற்கனவே இருக்கிற டாக்குமெண்ட்ல ஒரு ஆய்வு நடத்தி பாக்குறாங்க. அதுல வந்து நிறைய ஓட்டர்ஸ் வந்து 1 லட்சம் பேர் வந்து ஃபேக்கா இருக்கிறாங்க, இது என்ன டீடைல் அப்படின்னு தானே கேக்குறாங்க. மேபி இவங்க அடுத்தடுத்த இடத்துக்கு போலாம், இது நாங்க பண்றதுக்கு வந்து எங்களுக்கு ஆன்லைன்ல வந்து இது அவைலபிளா இல்ல அப்படின்னு ஒரு கேள்வி ஒண்ணு வருது இல்ல? இல்ல, இது நீங்க நான் அதைத்தான் சொல்றேன். அந்த ஃபர்ஸ்ட் லெவல் வரைக்கும் ஓகே, இந்த வாக்காளர் சரியா இல்ல, இந்த பட்டியலை திருத்தணுங்கிறதுல எனக்கு 100க்கு 100 உடன்பாடு உண்டு. அப்ப இன்னைக்கே கூட நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு பீகார்ல எஸ்ஐஆர் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? இந்த எஸ்ஐஆர் நடக்க கூடாதுன்னு இன்னைக்கு பாராளுமன்றத்துல இதே ராகுல் காந்தி தானே இன்னைக்கு தடுத்து நிறுத்திட்டு இருக்காரு.
அப்ப அங்க வந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்க, 64 லட்சம் பேர் வந்து வாக்களிக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஆள்கள் அங்க நிர்ணயிக்கிறாங்க. 24 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க, 35 லட்சம் பேர் வந்து வெளி மாநிலத்துல இருக்காங்க, 7 லட்சம் பேர் வந்து ஒரு தொகுதிக்கு மேல வாக்காளர் வச்சிருக்காங்கன்னு. அப்ப இத வந்து இன்னைக்கு ராகுல் காந்தி சொல்றதுக்கு உண்டான நடவடிக்கை என்னன்னா சரியான நடவடிக்கை எஸ்ஐஆர். அப்ப அந்த எஸ்ஐஆர் பீகார்ல நடத்தும் போது இதுல 64 லட்சம் பேர் இப்படி ஆயிட்டாங்கன்னு அதுக்காக நீங்க நிறுத்துறீங்களா, அப்புறம் எப்படிதான் இதை சரி பண்றது? அப்போ இன்னைக்கு நம்மளுடைய பார்வை என்னன்னா, இன்னைக்கு ராகுல் காந்தி இந்த பிரசன்டேஷன் கொடுத்தது, பவர் பாயிண்ட் போட்டதெல்லாம் வரவேற்க தகுந்தது. அது எதுக்குன்னா இந்த எஸ்ஐஆர் நடத்துறத வந்து கட்டாயமான இந்த எஸ்ஐஆர்ங்கிறது தேவைங்கிறது தான் ராகுல் காந்தியினுடைய பிரசன்டேஷன் நிரூபிக்குது. அதோட மட்டும் இல்லாம இந்த எஸ்ஐஆர் பீகார்ல மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் செய்ய வேண்டிய எஸ்ஐஆர் இந்த கடமை எலெக்ஷன் கமிஷனுக்கு உண்டு. ஆனா நம்ம இன்னைக்கு ராகுல் காந்தி மேல குற்றச்சாட்டு வைக்க வேண்டிய நிர்பந்தம் எந்த இடத்துல வருது அப்படின்னா, அவர் என்ன சொல்றாரு, ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது எல்லா கவர்மெண்ட்டுக்குமே இருக்கும். ஆனா இவங்க தேர்தல் கமிஷன் வந்து கள்ள கூட்டணி வச்சிருக்கிறதுனால, கிரிமினல் கொல்யூஷன் வித் பாரதிய ஜனதா கூட வச்சிருக்கனால இவங்களுக்கு வந்து ஆன்டி இன்கம்பன்சி இல்லங்கிறாரு. நான் கேட்கக்கூடிய கேள்வி, சுதந்திர இந்தியாவுல 1952 இருந்து 1977 வரைக்கும் 25 வருஷம் தொடர்ந்து காங்கிரஸ் தான் மத்தியில ஜெயிச்சுக்கிட்டு வந்துச்சு. அது மட்டும் இல்ல, உத்தரப்பிரதேஷ் மாநிலம், பீகார் மாநிலம், இந்த ரெண்டுலயுமே 1952 இருந்து பேக் டு பேக் 6 தடவை இந்த ரெண்டு மாநிலத்திலயுமே காங்கிரஸ் தான் ஜெயிச்சுட்டு வந்துச்சு. அப்ப எல்லாம் இந்த காங்கிரஸ் வந்து இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனை பயன்படுத்தி தான் இன்னைக்கு ஜெயிச்சாங்களா? இந்த மாதிரி கேள்வியை நம்ம அவங்க மேல வைக்க வேண்டியது இருக்கு இல்லையா? கண்டிப்பா சார். அதுக்கு மேல நீங்க இது வந்து யாருமே சந்தேகத்துக்கு உட்படுத்த முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்கான டேட்டா வச்சிருக்கோம்னா நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு இல்ல சார் போகணும். நீங்க இன்னைக்கு மக்கள் மன்றத்துல பிரஸ்ல கொடுத்தது வரவேற்கிறேன், சூப்பர், ஹேட்ஸ் ஆஃப் டு ராகுல் காந்தி. பட் நீங்க இந்த டாக்குமெண்ட்டை வச்சு பயங்கரமான எவிடன்ஸ் ஆட்டம் பாம்ன்றீங்கல, இந்த ஆட்டம் பாம்பை நீங்க கொண்டு போய் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்து இல்ல வெடிக்க வச்சிருக்கணும். கண்டிப்பா சார், நான் வரேன். வெங்கடேஷ் சார் அந்த கேள்வியை கேட்டுட்டு நான் மறுபடியும் இல்ல, இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு இத அவங்க கொண்டு போகலன்னா கட்டாயமா இவங்க வைக்கிறது வந்து போலி குற்றச்சாட்டு, பொய் குற்றச்சாட்டு, மக்கள் கிட்ட தேவையில்லாத ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய குற்றச்சாட்டுன்னு சொல்லாம நாம வேற எப்படி அதை ஆதரிக்கிறது? இத அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகட்டும். இத சுப்ரீம் கோர்ட் கூட நானும் வரவேற்கிறேன்.